வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ஃபிங்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருப்போம் லாஸ்ட் வீடியோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெட்டில் இருக்க அந்த கார்னர் ப்ரௌன் கலர் இருக்கிறத தனியாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வச்சு தான் இது நான் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரெட் க்ரம்ஸ். இந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா நான் லாஸ்ட்டில் தரேன் பாருங்கள். அது செய்யும் பொழுது நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருந்த இந்த சைட் பார்ட்லாம் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பவுடர், தனியா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து கரைச்சிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சிக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கரைச்சிக்கங்க. நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து கையில் ஒட்டணும், அந்த அளவுக்கு வந்து கரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நீங்கள் ப்ரெட்டு வேறு எதுக்காவது யூஸ் பண்ணும்போது கூட இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ப்ரௌன் கலராக இருக்கிறத கட் பண்ணுவீங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் இது மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம். இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இதில் டிப் பண்ணிக்கலாம். இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே வந்து ஒட்டுற மாதிரி பார்த்துக்குங்க மேலே ஃபுல்லாகவே. பாருங்கள், அவ்வளோதான். இது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமே வச்சு குக் பண்ணுங்கள், நல்லா செவந்து வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு வருது. பிரெட் க்ரம்ஸ் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அதை வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள் பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பிரெட் ஃபிங்கர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை இது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.